ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப் நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று மார்ச் 19 தாய் திருச்சபை புனித யோசேப், புனித கன்னி மரியாவின் கணவர் என்ற திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் திருவிழாவின் நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் புனித யோசேப்புடைய வாழ்க்கையை, அவர் நம் இரட்சிப்பின் பயணத்தில் பங்கு கொண்ட வாழ்க்கையை பற்றி நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஒரு பெண் செய்தியாளர் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றார். அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலில் இருக்கின்ற நபர்களோடு, குழந்தைகளோடு, பெற்றோர்களோடு பேசி அந்த விஷயத்தை பத்திரிகையின் வழியாக வெளியிட வேண்டும் என்று எண்ணத்தில் அவர் தினந்தோறும் அந்த ஆஸ்பத்திரிக்கு சென்று கொண்டிருந்தார். மிக குறிப்பாக பிள்ளைகள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அந்த வார்டு, அந்த இடத்தில் அவர் தினமும் சென்று கொண்டிருந்தார். இப்படி இருக்கும் பொழுது அவர் ஒரு மனிதரை பார்த்தார். அவர் தினமும் காலையில் ஒரே நேரத்தில் வந்து ஒரு குழந்தை இருக்கும் பக்கத்தில் கட்டிலில் உட்கார்ந்து கொண்டு அந்த குழந்தையினுடைய கையை, கரத்தை பிடித்து அமைதியாக ஒன்றுமே பேசாமல் பல நிமிடங்களாக அவர் அங்கே இருந்தார். அப்பொழுது ஒரு நாள் அந்த பெண் பத்திரிகையாளர் ஒரு நர்ஸுமிடம் கேட்டார், இந்த மனிதனை நான் தினமும் பார்த்து கொண்டிருக்கிறேன், இவர் பேசுவாரா என்று கேட்டார். அதற்கு அந்த நர்ஸ் சொன்னார், அவர் அதிகமாக பேச மாட்டார். அந்த குழந்தை அவர் பெற்ற குழந்தை அல்ல, மாறாக அந்த குழந்தையினுடைய தாய் இந்த பிள்ளையை விட்டுவிட்டு வேறு ஒரு திருமணத்தை செய்து கொண்டார். அப்பொழுது அந்த குழந்தை தனியாக
தவிக்கப்பட்டது. அப்பொழுது இவர் அந்த குழந்தை எடுத்து தன் மகன் போல் வளர்த்து வந்து கொண்டிருக்கின்றார். ராத்திரி அவர் நைட் டியூட்டிக்கு சென்று அங்கு ஒரு நைட் வாட்ச்மேனாக வேலை செய்து கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். வேலை முடிந்ததும் வீட்டுக்கு சென்று சில நிமிடங்கள் உறங்கிவிட்டு காலையில் இந்த பிள்ளையை பார்க்க வருகிறார். இவர் வந்து எதுவும் பேசுவதில்லை. ஆனால் அவர் அருகிலே உட்கார்ந்து அவர் கரங்களை பிடித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த குழந்தை நன்றாக தூங்குகிறது. ஆம், இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த மனிதர் எந்த ஒரு பத்திரிகையிலும் வரவில்லை. அவருடைய தியாகத்தை எங்கும் வெளிப்படுத்தவில்லை. அவருடைய கஷ்டத்தை யாருக்கும் சொல்லவில்லை. மாறாக அமைதியில் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வந்தார். அவருடைய அந்த பிரசன்னம் அந்த குழந்தைக்கு அந்த பயத்தை நீக்கி அவருக்கு நல்ல உறக்கத்தை தருகிறது. இன்று நாம் கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித யோசேப்புடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே அவருடைய வாழ்க்கையை பற்றி நாம் இன்று தியானிக்க இருக்கின்றோம். இந்த மனிதர் போல யோசேப்பும் கூட அமைதியாக வாழ்ந்தவர், எதையும் பேசாமல் வாழ்ந்தவர். ஆனால் அவருடைய பிரசன்னம் பெரும் மகிழ்ச்சியை அன்னை மரியாளுக்கும் குழந்தை இயேசுவுக்கும் ஒரு இரட்சிப்பாக, ஒரு பலமாக இருந்தது. அன்பார்ந்தவர்களே, யோசேப் என்பவர் நம்முடைய இரட்சிப்பின் பயணத்தில் வேறு ஒரு பங்கை தந்திருக்கின்றார் என்பதை நாம் மறக்க முடியாது. அவரை நாம் சற்று தியானிப்போம். முதலாக யோசேப்பை பற்றி நாம் வாசிக்கும் பொழுது, படிக்கும் பொழுது ஒரு முக்கியமாக ஒரு கொள்கை நமக்கு நாம் பார்க்கின்றோம். யோசேப் ஒரு நேர்மையாளர், ஒரு நீதிமான் என்பதை திருவிவிலியம் நமக்கு கூறுகின்றது. நேர்மையாளர் என்றால் ஒரு சட்டத்தை கடைப்பிடிப்பவர் என்று மட்டுமல்ல. மாறாக நேர்மையாளர், நீதிமான் என்பது மிக ஒரு ஆழ்ந்தமான ஒரு வார்த்தை. அதை எவ்வாறு நாம் பார்க்கின்றோம்? ஒரு நீதிமானாக, நேர்மையாளராக எவ்வாறு பார்க்கின்றோம்? அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் அதை நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியாள் யோசேப் இருவரும் கூடி வாழ்வதற்கு முன்பு அவர் கர்ப்பமாயிருப்பதை தெரிந்து வந்தது. அப்பொழுது யோசேப் என்ன செய்கின்றார்? மரியாளுக்கு எந்த ஒரு இகழ்ச்சி தரக்கூடாது, எந்த ஒரு மானபங்கத்தையும் தரக்கூடாது, அவருக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் தரக்கூடாது. மாறாக மறைமுகமாக இந்த உறவை பிரித்து கொள்ள வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் வானதூதன் வழியாக கனவிலே தோன்றி, யோசேப்பே, மரியாளை உன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், ஏனென்றால் இதெல்லாம் நடந்தது கடவுளுடைய செயல் என்பதை யோசேப் உணர்கிறார். எழுந்ததும் மரியாவை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார். இது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு நேர்மையானவருடைய பண்பு. இது ஒரு நீதிமானின் ஒரு செயல். எந்த ஒரு நபரையும் கஷ்டத்துக்கு உள்ளாக்காமல், இகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல், அவருடைய கௌரவத்தையும் அவருடைய மாண்பையும் காப்பாற்றுவதுதான் ஒரு நேர்மையானவருடைய மிக முக்கியமான ஒரு செயல், வாழ்க்கை. அதே போல அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய வாழ்க்கையில் நாம் எவ்வாறு யோசேப்பு போல நீதிமான்களாக, நேர்மையாளராக பிறருடைய பெயர்களையும், பிறருடைய உயிரையும், பிறருடைய மானத்தையும் கௌரவத்தையும் காப்பாற்றக்கூட
காப்பாற்றக்கூடிய பிள்ளைகளாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இரண்டாவதாக, அன்பான சகோதர சகோதரிகளே, யோசேப்பை பார்க்கும் பொழுது அவர் ஒரு நம்பிக்கையாளர், ஒரு விசுவாசம் அடைந்தவர், கடவுள் கேட்பதை செய்கிறவர். அது எவ்வாறு கடைபிடிக்கிறார் என்பதை நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். கடவுள் கனவில் தோன்றுகிறார், வானதூதன் வழியாக தம்முடைய வார்த்தைகளை கூறுகிறார். கனவில் பேசுகின்ற இறைவனுடைய வார்த்தையை யோசேப்பு கேட்கிறார். மரியாவை மனைவியாக ஏற்றுக்கொள், குழந்தை இயேசுவுக்கு பெயரிடு, எகிப்து நாட்டுக்கு செல், எகிப்து நாட்டிலிருந்து பின் இஸ்ராயல் நாட்டுக்கு திரும்பி வா. இப்படி கேட்கும் பொழுது யோசேப் அவர்கள் சிந்திப்பதில்லை, வாக்குவாதம் செய்வதில்லை, தடை செய்வதில்லை. மாறாக உடனடியாக ஆண்டவர் சொன்னதை, ஆண்டவர் கட்டளையிட்டதை யோசேப் நிறைவேற்றுகிறார். இது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு விசுவாசத்தினுடைய பணிவு. எதையும் எதிர்பாராமல் செய்வதுதான் உண்மையான பணிவு, உண்மையான விசுவாசம். அது யோசேப் அவர்கள் மிக நன்றாக செய்து கொண்டு வந்தார். அதே போல அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இறைவனுடைய வார்த்தையை ஒருவர் எப்பொழுது கேட்கின்றாரோ, எந்த ஒரு தடையும் இல்லாமல், அப்பொழுது இறைவனுடைய மாட்சி அங்கே நிறைவு பெறுகிறது. மூன்றாவதாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இறைவன் யோசேப்பை ஒரு பாதுகாவலராக ஏற்றுக்கொண்டார், பாதுகாவலராக அழைத்துக் கொண்டார். இந்த ரட்சிப்பின் பயணத்தில் அன்னை மரியாளின் மானத்தையும் உலக மீட்பர் இயேசுவின் உயிரையும் பாதுகாக்கும் வண்ணம் கடவுள் யோசேப்பை தேர்ந்தெடுத்தார். மரியாளுடைய கண்ணியமும் இயேசுடைய பாதுகாப்பும், குடும்ப வளர்ச்சியும், குடும்ப பாதுகாப்பும் முழுமையாக அரவணைத்தார் புனித யோசேப் அவர்கள். எகிப்து நாட்டில் அகதியாக இருக்கும் பொழுது கூட யோசேப் அந்த குடும்பத்தை நன்றாக காப்பாற்றினார். இது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் தியானிக்கும் ஒரு வண்ணம், எவ்வாறு கடவுள் ஒரு சாதாரண மனிதரை தேர்ந்தெடுத்து ஒரு உன்னதமான காரியத்தை ஒப்படைத்து அவர்கள் வழியாக இறைவனுடைய மாட்சிமை வெளிப்படுத்துகிறார் என்பதை சுட்டிக்காட்டுகின்றது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறோம் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு சத்தமாக நாம் பேசுகிறோம் என்பது முக்கியமல்ல, நாம் செய்த நற்செய்திகளை எவ்வாறு பிறருக்கு பரப்புகிறோம் என்பது முக்கியமல்ல. மாறாக இறைவனுடைய திட்டத்தை எவ்வாறு நிறைவேற்றுகிறோம் என்பது முக்கியம். நான்காவதாக, கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுனுடைய 30 ஆண்டுகள் மறைமுகமான வாழ்க்கை, மறைந்த வாழ்க்கை, யாருக்கும் தெரியாத வாழ்க்கை. அந்த 30 வருடங்களில் இயேசு போதிக்கவில்லை, அதிசயங்கள் செய்யவில்லை, மக்களை சந்திக்கவில்லை. மாறாக யோசேப்போடு சேர்ந்து அந்த குடும்ப வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பல பல நற்பண்புகளை இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் புரிந்து கொண்டார், அறிந்து கொண்டார், அதை ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா 30 ஆண்டுகள் மிக தீர்க்கமான ஆண்டுகள். இயேசுனுடைய அந்த பணியில் பார்க்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும், ஒவ்வொரு செயல்களும் அந்த குடும்பத்தில் இருந்து வந்தது என்பதை நாம் மறக்க முடியாது. அது கூட யோசேப் என்னும் அந்த வளர்ப்பு தந்தையினுடைய முன்மாதிரியான வாழ்க்கை
இயேசுவுக்கு அந்த வாழ்க்கைக்கு ஒரு அடிப்படையாக இருந்தது என்பதும் கூட நாம் மறக்க முடியாது. அதே போல கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, நம் குடும்பங்களில் இருக்கும் பொழுது நற்பண்புகளை நாம் பகிர்ந்து கொள்வோம், நற்பண்புகளை நாம் பற்றி கொள்வோம், நற்பண்புகளால் வாழ்ந்து இருக்கின்ற மனிதர்களுடைய முன்மாதிரியை நாம் பின்பற்றுவோம். கடைசியாக அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வாழும் பொழுது மக்கள் திரளாக சென்றார்கள். இறை வார்த்தையை கேட்டார்கள், அற்புதங்களை பார்த்தார்கள், குணம் பெற்றார்கள். அவருடைய வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சி வந்தது, ஒரு மறு வாழ்வு வந்தது. இதையெல்லாம் பார்த்தார்கள். அதே போல யோசேப் என்னும் இவர் நம்முடைய வாழ்க்கையில் கூட பலவிதமான நற்பண்புகளை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார். ஒரு மனிதர் அமைதி பாதுகாக்கும் பொழுது அந்த அமைதியில் பலம் இருக்கின்றது. அந்த அமைதியில் கடவுளுடைய குரலை கேட்க முடியும். அந்த அமைதியில் தைரியம் உண்டு. அந்த அமைதியில் நம்பிக்கை உண்டு என்பதை யோசேப் அவர்கள் நமக்கு ஒரு பாடமாக கற்பித்துக் கொடுக்கின்றார். ஆம், இறை இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, யோசேப் போன்ற ஒரு மனிதர் ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கும் பொழுது அந்த குடும்பம் அமைதியாக இருக்கின்றது, மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அந்த யோசேப் ஒரு தந்தை வடிவத்தில் இருக்கலாம், ஒரு தாய் வடிவத்தில் இருக்கலாம், ஒரு பிள்ளை வடிவத்தில் இருக்கலாம். ஆனால் ஒரு குடும்பத்தில் யோசேப் என்ற ஒரு நபர் இருந்தால் அது மிக நிறைந்த குடும்பமாக, முழுமை அடைந்த குடும்பமாக, சந்தோஷம் நிறைந்த குடும்பமாக வாழ்வதற்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆம், கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, புனித யோசேப் அவருடைய திருவிழாவை கொண்டாடி கொண்ட இந்த நாளிலே நாம் யோசேப் அவருடைய அந்த முன்மாதிரியை, அவருடைய வாழ்க்கை பயணத்தை நாமும் பின்பற்றி இறைவனின் சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி இறைவனுடைய ஆசியும் இறைவனுடைய ஆசீர்வாதங்களும் நம்முடைய குடும்பத்தில் கொண்டு வருவோம். ஆமென்.